ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சாப்பாடு ப்ரிப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்கலி சாலடுக்கு ப்ராக்கலியை உப்பு போட்டு தண்ணியில் வேக வச்சிட்ருக்கேன். ஸோ வாங்க இன்றைக்கி என்ன நம்ம கிச்சனில் குக்கிங்ன்றத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன குக் பண்ண போகிறோம்னா, முட்டை வச்சு, முட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஒரு முட்டை குருமான்னு வச்சுக்கலாம் மக்களே. ஸோ வாங்க இன்றைக்கி முட்டை குருமா பண்ணுறதுக்கு ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நறுக்குனா நல்லா தான் இருக்கும், பட் சின்ன வெங்காயம் நறுக்கிற அளவுக்கு எனக்கும் டைம் இல்லை, சொல்லப்போனால் உண்மை அதுதான். ஸோ அதனால் நீங்கள் இப்போ பெரிய பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இது ப்ராக்கலி சாலடுக்கு ரெட் ஆனியன் போட்டால் தான் என்ன ரெட் ஆனியன் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ப்ராக்கலி சாலடுக்கு ரெட் ஆனியன். ஸோ வாங்க மக்களே, இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான முட்டை குருமா தான். அதுக்கு கடாயை ஆன் பண்ணிக்கலாம். இருந்துச்சுன்னா ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன், இல்லை தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி ஆலிவ் ஆயில் தான். ஸோ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் பல்லாரி வெங்காயம் போட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பல்லாரி தண்ணி பட்டுருக்கு போல் நல்லா சாஃப்டான வரைக்கும் வதக்கிக்கணும். ஸோ பாருங்கள் மக்களே, நல்லா வெங்காயம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 2 பல் இஞ்சி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து போட்டுக்கிறேன். இதெல்லாம் வதக்கிட்டு இன்னைக்கு இதை ஒரு பேஸ்டா எடுத்துக்கலாம். பாருங்க, இங்கிட்டு ப்ராக்கலி வெந்துருச்சு. ஸோ அடுப்பை அமர்த்திட்டேன். இதை வடிகட்டிட்டு இதை சூப்பராக ஒரு சாலட் பண்ணிடலாம். ஸோ தக்காளி ஓரளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்கிக்கட்டும். பாருங்கள் மக்களே, இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த அளவுக்கு முந்திரி பருப்பை போட்டுட்டு, சும்மா இதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை, போட்டு இதையும் சேர்த்து இப்போ அரைச்சிக்க போகிறேன். நம்ம முந்திரி பருப்பை போடுறதுனால, வெங்காயமும் போட்டிருக்கனால கொஞ்சம் ஸ்பைஸ் எதுவுமே போடல. ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டுட்டு அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா ஒரு 2-3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டை விட உரப்பும் இதில் இருக்குன்றதுனால நான் ஒரு பச்சை மிளகா மட்டும் எடுத்துட்டு இது இப்போ ஒரு மை பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள் மக்களே, கொஞ்சம் சின்ன வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன் தாளிப்புக்கு. ஸோ இப்போ அரைச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அடுப்பை ஆன் பண்ணதெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் மக்களே. ஸோ இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டுட்டு தாளிச்சுக்கிறேன். கருவேப்பிலை மட்டும் இருந்தால் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லாதனால நான் போடல. அல்ஃபி, உங்க டாடி உனக்கு ஃபோன் பண்றாங்க. ஸோ இப்போ மக்களே, ஆனியன் வெந்துருச்சு. நீங்கள் கருவேப்பிலை தான் போட்டுக்கோங்க, இந்த கருவேப்பிலை இல்லை. ஸோ நான் அரைச்சதை போட்டுக்கிறேன்.
ஸோ அரைச்ச மசாலா போட்டுட்டு இப்போ வந்து இதில் என்னென்ன நம்மளுக்கு மிளகா பொடி மல்லிப்பொடி என்னென்ன போடணுமோ போட்டுக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, குழம்பு பொடி வந்து ஒரு 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் பட்டை ஏலக்காய் கிராம்பு பொடி நான் சொல்லுவேன்ல அது வந்து ஒரு 2 பிஞ்ச் போட்டிருக்கேன். இதுதான் மக்களே நான் ஸ்பைசஸ் போட்டிருக்கிறது. தேங்காய் இருந்தா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் வெங்காயம் தக்காளி அரைக்கும் போதே. நான் வந்து இருக்கேன்ட்ட பட் நான் அரைக்கல இன்னைக்கு. ஸோ இப்போ இந்த மசாலா வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ அப்பப்போ எடுத்து கிளறிக்கணும் மக்களே. இந்த மாதிரி ப்ராக்கலியை வந்து வேக வச்சதை சின்ன சின்ன நறுக்கிக்கிட்டு பல்லாரி வெங்காயம் இருக்குல்ல அது ஒரு 1/2 பல்லாரி வெங்காயத்துலேயே ஒரு 1/2 எடுத்திருக்கேன். நம்மளுக்கு தேவையான அளவு தான் மக்களே. ஸோ ப்ராக்கலி அளவு பொறுத்து நம்ம வெங்காயம் எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இது ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் லெமனு, இங்கே உள்ள ஜப்பானில் உள்ள மேயோனீஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமாம் இதில் வந்து கர்டு போடக்கூடாது. இதில் வந்து மேயோனீஸ், லெமன், உப்பு, அவ்வளோதான் மக்களே. அதெல்லாம் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணிட்டா ஒரு சூப்பரான ஒரு சாலடு தான். இங்கிட்டு சைட் பை சைடாக குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏய் சமத்தா இருந்தீங்களா? குட் பாய். பாருங்க இந்த ப்ராக்கலியில் நான் வந்து லெமன், இங்கே லிக்விட் கிடைக்கும், அந்த லெமன் லிக்விடு தரேன். இங்கே கிடைக்கிற மேயோனீஸ் மக்களே, அதுக்கப்புறம் சால்ட்டு தட்டி விட்டுறாத, அது வர மாட்டேங்குது. எடுத்துக்கோ எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தான் மக்களே கூட குறையா இருந்தாலும் போடணும். மேயோனீஸ் கண்டிப்பாக கம்மி தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் போடணும். இந்த மாதிரி ப்ராக்கலி சாலடு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம் மக்களே. சூப்பர். சாலட் ரெடி. இதில் வந்து நம்ம இப்போ முட்டை ஊற்றணும் மக்களே. கண்டிப்பாக வெந்திருக்கும். ஸோ குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மக்களே. இப்போ வந்து இதில் சர்க்கரை, கொஞ்சோண்டு சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் கைஸ். எப்பயுமே சர்க்கரை வந்து போட்டால் தான் மக்களே அந்த குழம்பு தூக்கலாக கரெக்டாக இருக்கும். ஸோ 1 ஸ்பூன் மட்டும் சர்க்கரை போட்டால் போதும். சூப்பராக இருக்குது கைஸ். இப்போ நம்ம வந்து ரொம்ப திக்காக இருந்தால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு
கொஞ்சம் தண்ணி ஊற்றுனனால உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம முட்டையை சிம்மில் வச்சுட்டு உடையாமல் ஊற்றணும் மக்களே. நம்ம என்னதான் உடையாமல் ஊற்றினாலும் உடஞ்சிரும். முடிஞ்ச அளவுக்கு உடையாமல் ஊற்றிட்டு இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பினா நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே மூடி போட்டு ஒரு பக்கம் வேக வச்சுக்கலாம் மக்களே. பாருங்க மக்களே, நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ பாருங்க மேலே எப்படி முட்டை தெரியுதுன்னு. ஸோ இதை நம்ம அப்படியே திருப்பினோன்னா நெக்ஸ்ட் சைடும் அப்படியே வந்துடும். எப்படியும் மஞ்சக்கரு வெள்ளைக்கரு தனித்தனியாக தான் போயிருது மக்கள். ஆப்போசிட் சைடு வேகட்டும். எஸ் மக்களே, ரெண்டாவது பக்கமும் திருப்பி ஓரளவுக்கு வேக வச்சிட்டேன். ஸோ எப்படா வந்துச்சு அடுப்பு? ஸோ எஸ் மக்களே, ரெண்டு பக்கமும் திருப்பி ஓரளவுக்கு முட்டை வேக வச்சுட்டேன். கடைசி வந்து மல்லிச்செடி இருந்தால் கண்டிப்பாக மேலே இப்படி தூவிக்கணும். பட் என்கிட்ட இல்லை மக்களே, அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ கண்டிப்பாக மல்லிச்செடி மேலே தூவிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. என்னோட முட்டை குருமா, என்னோட சலாட் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ என்கிட்ட இன்றைக்கி மல்லிச்செடி இல்லாதனால நான் வந்து திடீர் ஞாபகம் வந்துச்சு, இந்த கசூரி மேத்தி போட்டால் சூப்பராக இருக்கும் மக்களே ஃப்ளேவரு. நான் வந்து இந்த பன்னீர் கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலாலாம் பண்ணால் கண்டிப்பாக இந்த கசூரி மேத்தி போடுவேன் மக்களே. ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி மல்லிச்செடி இல்லாத காரணத்துக்கால மேலே அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவிக்கிறேன் மக்களே. ஸோ சூப்பராக நம்ம முட்டை குருமா ரெடி. ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு மக்களே. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முட்டை குருமா வித் ப்ராக்கலி சாலட். இந்தியாவில் ப்ராக்கலி கொஞ்சம் கஷ்டம்தான், கிடச்சா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், சூப்பராக இன்றைக்கி நம்ம வீட்டில் குக்கிங் ஃபினிஷ். கண்டிப்பாக என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தஸ்னீம் vlogs என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பெல் பட்டனையும் அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் டிங்னு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னீம்.